Namaskaram. My name is Sriram, otherwise called as Hari. I am a grandson of Palakkad Ramabhagavathar and I stay in Kalpati. I am happy to meet you all today with another episode of the 100 Agraharams of Palakkad project. The goal of this 100 Agraharams project is to document all the Agraharams of Palakkad with videos, images, interviews with key personalities, office bearers of the village, and get as much data and put them all into a website. And all these Agraharams will be finally available in the website 100agraharams.com, 100agraharams.com. If you have more information about this Agraharam, its history, its past, and all the elders who have made this Agraharam great, kindly comment below in the YouTube video or send it to me as a WhatsApp on the number here. Namaskarams. குழம்புன்ன அக்ரஹாரம் பூமியினுடைய பரப்பிலிருந்து கொஞ்சம் ஒசரத்திலேயாக்கும் அது ஸ்திதி செய்யறது. அதனால அந்த குழம்பத்துல பழைய இருக்கிறவா குன்னேக்காடு அப்படின்னு ஒரு பேரை சொல்லுவா. ஒரு குன்னும் மேலேயாக்கு இருக்கு. அது ஒரு விசேஷம் என்ன தெரியுமா? 6வது குழம்புன்ன கிராமத்துக்கு வேலையா வந்தாலும், குழம்புன்ன கிராமத்துக்கு தாமசிக்க வந்தாலும் அவளுக்கு குழந்தை பிறந்தா லட்சுமி நாராயணன் பேரை போடுவான். அந்த அளவு வெளியிலேருந்து வரவாளுக்கு அந்த சுவாமிக்கு அவ்வளவு பிரீதி இருந்தது. குழம்பந்தன் கிராமத்துல ஆரம்ப காலத்துல 100 வீடு இருந்தது. 100 வீடுலேயும் எல்லாம் பிராமணா நிறைஞ்சிருந்தான். அவளுக்குன்னு எல்லா விதமான சேகத்தையும் பண்ணக்கூடிய கோவில் இருந்தது. லட்சுமி நாராயண சுவாமி கோவில், அதே மாதிரி ஒரு சிவன் கோவில், அப்புறம் அதே மாதிரி பிள்ளையார் கோவில். இந்த 3 கோவிலையும் அங்கே இருக்கிறவங்க அத்தனை பேரும் அதில் இருக்கிற தேவதைகளை உபாசனை பண்றதுதான் இவளுடைய. കോയൽമന്നം ഗ്രാമം ഏകദേശം 400 വർഷത്തോളം പഴക്കമുണ്ട്. ആൻഡ് മോസ്റ്റ്ലി ഇതെല്ലാം ഇങ്ങേന്ന് നമ്മൾ മറ്റ് പാലക്കാട് മറ്റ് അഗ്രഹാരങ്ങളെല്ലാം ഇരുന്ന മാതിരി എല്ലാം തഞ്ചാവൂരും കുംഭകോണത്തിൽ നിന്നും എല്ലാം വന്നുവാളാക്കും. இந்த கிராமத்தில் இந்த கோவில் 3 கோவில் பிரதான தேவதை வந்துட்டு லக்ஷ்மி நாராயண சுவாமி கோவில். இங்கே என்ன வித்தியாசம்னா, லக்ஷ்மி நாராயண சுவாமி அது வந்து மூலவர் வந்து லக்ஷ்மி நாராயண சுவாமி, உற்சவர் வந்து சீதா லக்ஷ்மண பரத சத்ருக்ன ஹனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திர சுவாமி. அதனால இங்கே பூஜை பண்ணுறது எப்போவுமே லக்ஷ்மி நாராயண சீதா லக்ஷ்மண பரத சத்ருக்ன ஹனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திர சுவாமிകളുടെ பூஜை. இங்கே எப்படி கேட்டோன்னா ഉത്സവർക്കും നിത്യം പൂജയുണ്ട്. എന്നാട്ടെ അതും കുംഭാഭിഷേകം பண்ணி அதுக்கு பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க. அதனால்
டெய்லி இங்கே எப்படி கேட்டதுன்னா மூலவருக்கு லக்ஷ்மிநாராயண சுவாமிக்கு பூஜை கழிஞ்சு உற்சவருக்கும் சீதாலட்சுமண வரச சுவாமிக்கும் செப்பரேட்டாக மற்ற பூஜை மாதிரியே இங்கேயே பூஜை. அது கழிஞ்சால் சபரிவார விஷாலாட்சி சமேத ஸ்ரீ விஸ்வேஸ்வர சுவாமி கோவில் சொல்லிட்டு சிவன் கோவில் இருக்குது. அங்கே சிவன், அம்பாள், கணபதி, சுப்பிரமணியன் அண்டு ஐயப்பன் வந்து செப்பரேட்டாக அந்த சிவங்கோவில் பிராகாரத்துலேருந்து அந்த பெரிய பிராகாரத்துக்குள்ளே செப்பரேட்டாக வைக்கணும். அது என்ன கேட்டோன்னா அங்கே பிரதிஷ்டை என்ன பிம்ப பிரதிஷ்டை அல்ல, அங்கே எப்படின்னா 3 விளக்காக்கும். இங்கே அது என்ன இது கேட்டோம்னா ஐயப்பர் வந்துட்டு ஜோதி ஸ்வரூபனாக இருக்காதுனாக்கும் இங்கே சங்கல்பம். அப்போ அந்த ஜோதிக்காக்கும் விளக்கு. அப்போ அந்த கோவிலுக்கு மேலே கூரை இல்லை. என்ன கேட்டோம்னா ஜோதிக்கு வானமே இல்லையே சொல்லுவோம். அதே மாதிரி அப்போ அதனால் இங்கே பிரதிஷ்டை வந்துட்டு தீப பிரதிஷ்டையாகும் ஐயப்பனுக்கு. இப்போ கூடாய்க்கு மகாகணபதி கோவில் இருக்குது. கோவிலுக்கு பேக்கில் இங்கே ஒரு மாதிரி நம்ம தமிழ் ஆச்சார பிரகாரமுள்ள எல்லா விசேஷங்களும் எல்லா மாதமும் உண்டு. അതായത് മേട മാസത്തിൽ പ്രതിഷ്ഠാദനം തുടങ്ങിയാഴ്ച ഇടവം മിഥുനം കഴിഞ്ഞാൽ കർക്കിടക മാസത്തിൽ ആടി മാസത്തെ എല്ലാ ദേവി സന്നിധിയിലെ പൂജകളും വിശേഷാൽ പൂജകളെല്ലാം ഉണ്ട്. അത് കഴിഞ്ഞാൽ ചിങ്ങമാസത്തിലെ ആസ് യൂഷ്വൽ നമ്മൾ ഇതെല്ലാം കഴിഞ്ഞ് ജന്മാഷ്ടമി. இங்கே முக்கியமாக பிரதான விசேஷங்கிறது நவராத்திரி 9 நாள் உற்சவம். 10ஆம் நாளைக்கு விஜயதசமி കഴിഞ്ഞാൽ 11ஆம் நாளைக்கு இங்கே புரட்டாசி மாதம் ஏகாதசி உரியடி ரதோத்சவமாகும். மற்றுள்ள கிராமங்களெல்லாம் இந்த ஜென்மாஷ்டமி കഴിഞ്ഞിട്ടാക്കും உரியடி. இங்கே என்ன கேட்டதுன்னா இங்கே லக்ஷ்மிநாராயண சுவாமி ராமர் கூடி இருக்கிறதுனால இங்கே ராமர் விஜயதசமி அந்த வதம் ராவண வதம் കഴിഞ്ഞിട്ട് ஊர்வலம் வரத்தை ஹனுமார் உரி அடிக்கிற மாதிரியாக்கு சங்கல்பம். அதனால தான் இங்கேருந்து உரியடிக்கு நாங்கள் இங்கே புறப்படுறதே ஆஞ்சநேய வீர ஆனுமந்தம் சூரான்னு சொல்லி இறங்குவோம். ஹனுமன் சூரா ஆஞ்சநேய வீரத்தை இறங்குற என்ன கேட்டால் இங்கேத்த சங்கல்பம் வந்து உரியடிங்கிற ராமர் ராவண வதம் കഴിഞ്ഞിട്ട് ஹனுமார் அடிக்க அதை பார்த்துட்டு ராமர் சந்தோஷத்தில் இருக்காருன்னு. அப்போ ஒரே நாளைக்கு அன்றைக்கு உரியடியும் ரதோத்சவமாக அவരുടെ இடத்துல அதாக்கும் சங்கம். പിന്നെ മുഖ്യമാനത് ശാസ്താപ്രേമി. അത് കഴിഞ്ഞാൽ ശ്രീരാമനവമി 10 നാളേക്കും ഉത്സവം. അതായത് അമാവാസ കഴിഞ്ഞാൽ അടുത്ത നാളേക്ക് സംവത്സരാദിൻ്റെ ഗർഭോത്സവം തുടങ്ങും. ഗർഭോത്സവം തുടങ്ങി 9ാമത്തെ നാളേക്ക് ശ്രീരാമനവമി കാലം പറയുന്നത് അവർക്ക് അഭിഷേകം, രാമായണ പാരായണം. അത് കഴിഞ്ഞ് അത് മീനമാസത്തിൽ അത് കർക്കിടക ലഗ്നത്തിലേക്ക് രാമർ പുറപ്പെടുന്നതിനാൽ അപ്പം അത് മീനമാസത്തിൽ അത് ഉദയത്തിൽ മീൻ. അപ്പോൾ അത് മീനം മേടവും മിഥുനം കഴിഞ്ഞാൽ അത് കർക്കിടക ലഗ്നം വരണം. അപ്പോൾ ഏകദേശം 12-20 കഴിയും. അപ്പോഴത്തെ അവരോട് ജനനം വാശിക്കും. ജനനം വാശിച്ച് വരദാനം കൊടുക്കും. എല്ലാവർക്കും വരദാനമെല്ലാം കൊടുത്ത് അപ്പുറം അവർക്ക് മഹാദേവാണ് നൈവേദ്യം കഴിഞ്ഞ് അത് അപ്പോഴേക്ക് ശ്രീരാമനവമിക്ക് 10. അത് കഴിച്ച് ശ്രീരാമനവമിക്ക് അടുത്ത നാളേക്ക് ആഞ്ജനേയ ഉത്സവം. അതോടുകൂടി ശ്രീരാമനവമി അത് കഴിഞ്ഞാൽ இதுதான் விசேஷங்கள். பாக்கி எல்லாம் பாக்கி சிவன் கோவிலில் திருவாதிரை பாக்கி எல்லாம் என்ன பாலக்காடு நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லாதேன்னா பாலக்காடு அக்ரஹாரங்கள் நம்மளாம் ஒரே இது மாதிரி தான் நடத்துறதுனால சிவன் கோவில் അതുപോലെ അന്നാഭിഷേകം, തിരുവാതിര അതെല്ലാം ഉണ്ട്. ഇതിൽ ശിവരാത്രി എല്ലാം നടക്കും. അതിലെല്ലാത്തോടെ തൈപ്പൂശം സുബ്രഹ്മണ്യ സ്വാമിയുടെ ഉണ്ട്. എല്ലാം ഉണ്ട്. ഇതിലെല്ലാത്തോടെ വേറെ இந்த ஊருக்கு மாத்திரமாக ஸ்பெஷலாக நடக்கும். இங்கே ஒரு பிள்ளை இருக்கார் குளத்துக்கு. அங்கே 1008 கொழுக்கட்டை நடக்கும். இங்கே முன்னாடி எப்படிலாம் இருந்து கேட்டதுதான் எல்லாம் ஆல்மோஸ்ட் யாருக்கு என்னைக்கு வேணும்னு சொன்னால் அன்றைக்கு நடந்துக்கணும். இப்போது என்ன கேட்டதுன்னா இந்த கிராமத்தில் 120 வீடு இருந்திருக்கும். அது இப்போ என்ன கேட்டதுன்னா மற்றுள்ள கிராமங்களை மாதிரி இப்போது நம்மெல்லாம் ஒரு 8-9 ஃபேமிலி தான் இருக்கும். அதில் என்ன கேட்டதுன்னா இப்போவும் இந்த கோவில் பரணங்கிறது நம்ம பிராமணர் தான் நடத்துகிற மாதிரி யாரும் இதில் இல்லை. அப்படியாக நடந்துட்டுருக்கு. ஸோ அதனால் என்ன கேட்டதுன்னா இந்த மற்ற கிராமங்கள்லாம் நடந்த மாதிரி 64 அந்த 70ல் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் வந்ததுக்கப்புறம் இந்த கிராமம் ரொம்ப க்ஷயிச்சு கொடுத்து. ஸோ நம்ம ஆளுகள் எல்லோரும் வெளியில் போகணுன்ட்டு இப்போ ஏகദേശம் 12 போச்சுன்னா அதுவும் இப்போ இந்த கோவிடுக்கு அப்புறம் ரொம்ப மோசமாகி இப்போ எல்லாமே ஒரு 8-9 ஃபேமிலி தான் இருக்கா. அப்போ என்ன ஆச்சு கேட்டோம்னா முன்னாடி எப்போனது இப்போ என்ன அதனால் இந்த பிள்ளையார் கோவிலில் இந்த எவ்ரி சங்கடஹரி சதுர்த்தி அன்றைக்கு 1008 கொழுக்கட்டை എന്നുള്ള വഴിപാട് നടക്കും. എല്ലാം നടക്കും. പിന്നെ
இந்த இந்த பிரதான கோவில் லட்சுமிநாராயண சுவாமி கோவில் இந்த ரெண்டு தெருவும் பேக்கில் ஒரு தெருவுமாகும். அந்த காலத்தில் அந்த ஒற்ற வரியில் ஃபுல்லாக எல்லாமே வைதிகாலம், இந்த வைதிகம் ஜோசியம் அப்படி இல்லாமல் தான் இருந்தது. இந்த பக்கம் கம்ப்ளீட்டாக பாகவதால், குழம்பந்தம் ராமசுவாமி பாகவதர்னு அவர் அந்த காலத்தில் ஆல் இந்தியா ஆர்டிஸ்டாக இருந்தவர். പിന്നെ ലാൻഡ് ലോഡ്സ്, ഹോട്ടൽ എല്ലാം அந்த மாதிரி இருந்தாங்க. எல்லாம் அந்த எல்லாரும் ஒருத்தர் வெளியில் போயிட்டு இந்த கிராமத்தில். ஆனால் இப்போ வந்துட்டு என்ன கேட்டு வந்தால் இப்போ இருக்கிற அந்த யங் ஜென்ரேஷன் அவளாக்கும் இந்த காரியங்கள்லாம் ஒரு இந்த பங்கியாக நடத்திட்டு போகிறோம் சொல்லிட்டு. அது கூடாது இந்த நம்ம ஒற்றைவரில் சொன்னோமே கம்ப்ளீட் அந்த வைதிக பரம்பரையிலிருந்து உள்ளவராக்கும் மகோபாத்தியாயி பிரம்மஸ்ரீ டாக்டர் KV சேஷாத்ரிநாத் சாஸ்திரி அவர் இந்த ஊருக்காரர் தான். அந்த ஒற்றைவரில் அவள் வீடு இருந்தது. அவர் இப்போவும் அவரோட கைഡൻസിൽ இந்த கோவிலில் എല്ലാ കാര്യങ്ങളും നടക്കും. 64 இங்கே கும்பாபிஷேகம் കഴിഞ്ഞു. அது കഴിഞ്ഞ് அந்த லேண்ட் ரிஃபார்ம்ஸும் அதெல்லாம் ஆனதுകൊണ്ട് ഒരുപാട് நாளைக்கு ரொம்ப இதாக இருந்தது. அது பூஜைக்கு கூட ரொம்ப கஷ்டமாக இருந்த மாதிரி அவസ്ഥ இருந்ததுனால 40 வருஷம் കഴിഞ്ഞിട്ടാക്കും 2004 கும்பாபிஷேகம் കഴിഞ്ഞു. நீங்கள் பார்த்தா தெரியும் போர்டு இருக்குதா, 40 வருஷம் കഴിഞ്ഞ அது டாக்டர் சேஷாத்ரிநாத் அவரோட கைடன்ஸில் முன்னாடி இந்த இங்கே வந்துட்டு இங்கே வைகானசവും அங்கே ஆகவமாக இருந்தது. அது காலம் கொண்டு நம்ம வைகானஸில் எல்லாம் பண்ணிட்டு பூஜைக்கு ஆளை கிடைக்கிறது. அதனால் அன்னைக்கு தீர்மானம் எடுத்து வைதிக முறையில் இங்கே கும்பாபிஷேகம் நடந்தாங்க. இப்போ வைதிக முறை കൊണ്ട് இந்த பூஜை 3 கோவிலும் വൃത്തിയായി നടന്നു പോയിട്ടുണ്ട്. ഇനി ഇതാപ്പോൾ അടുത്ത കുംഭാഭിഷേകത്തിൽ ആൾറെഡി നാളായാச்சு 12 വർഷം കഴിഞ്ഞ് നടക്കണം. പക്ഷേ ഇടയിൽ കോവിഡെല്ലാം വന്നുകൊണ്ട് ഒന്നും നടക്കും. ഇപ്പോൾ എല്ലാവരും തീർച്ചയാക്കിയിരിക്കുക. ഇപ്പോഴത്തെ കമ്മിറ്റി പ്രസിഡൻ്റാകുന്ന ശ്രീറാം ഇതാ ശിവസുബ്രഹ്മണ്യൻ സെക്രട്ടറി, ഇതാ നമ്മ സുധീർ ട്രഷറർ, ബാക്കി കമ്മിറ്റി മെമ്പേഴ്സ് എല്ലാം இருக்குது. പിന്നെ ഒരു വാദ്യാരാക്കും കൃഷ്ണ വാദ്യാർ അവരും കമ്മിറ്റി എല്ലാവരും അടുത്ത 2026 കുംഭാഭിഷേകം നടത്തണമെന്നില്ല തീർച്ചയാക്കിയിട്ട് അതിനോട് പരിശ്രമത്തിലേക്ക് ഇപ്പോൾ പോയിട്ടിருக்கு. நீங்கள் வந்திருக்க நீங்களும் இதெல்லாம் வந்து சொல்லி எல்லாத்தையும் சொல்லி. என் பேர் KL நாராயணன். எங்கள் ஃபேமிலி பேர் சொன்னால் இங்கே குழம்பந்தம் லக்ஷ்மண வாத்தியாரான்னு சொல்லுவாள். அந்த காலத்தில் இருந்து ஃபேமஸாக இருந்து வைதிகத்துக்கு அத்தாரிட்டியாக இருந்தார். அந்த லக்ஷ்மண வாத்தியார் கழிஞ்சு அவரோட பிள்ளை நாராயண வாத்தியார். எங்கள் அப்பா லக்ஷ்மி நாராயணன் பேர் சுவாமியோட பேர். ஆனால் he was known as நாராயண சுவாமி வாத்தியார். பாலக்காட்டில் பழைய வைதிகாரெலாம் ராஜாவாஜாவெல்லாம் கேட்டால் எல்லாருக்கும் தெரியும், ராமநாதகிருஷ்ணனுக்கு தெரியும். அது நாராயண சுவாமியோட பிள்ளையாக நடத்துவாங்க. பேர் அதாவது நான் குழப்ப லக்ஷ்மண வாத்தியார் இருந்தார், அனந்தராம வாத்தியார் இருந்தார், പിന്നെ പത്മനാഭ വാദ്യാർ, സുബ്രഹ്മണ്യ വാദ്യാർ, പിന്നെ ഇവ അപ്പ രംഗനാഥ വാദ്യാർ, KM രാമയ്യർ അവരുണ്ടാർ, മൃദംഗ വിദ്വാൻ ഗിന്നസ് റെക്കോർഡ് കോയൽമന്നം രാമകൃഷ്ണൻ. ഇപ്പോഴത്തെ നമ്മൾ KP രാമസ്വാമി ഭാഗവതർ சொன்னேன் அவரோட பிள்ளையாக்கம் கணபதி. പിന്നെ இவ அண்ணா ஒருத்தர் இருக்கார் ராமச்சந்திரன், அவர் தவில் வாசிக்கு இப்போ போயிட்டு அவருக்கு வந்துட்டல இங்கே. வா வா பாண்டியங்க வா. இதான் இவனாக்கம் கோவிலில் இப்போ பூஜை பண்ணுறான் ஸ்ரீராம். இல்லை பாண்டியங்க வா வந்துட்டு உட்காரு இங்கே வா. இதான் அந்த பாகவதர் பரம்பரையில் இப்போ இவன் ஒரு மாதிரி எல்லா பஜனைக்கும் போயிட்டுருக்கான். நம்ம பள்ளிப்புறம் கணேசன் கூட எல்லாம் போயிட்டுருக்கான். இடையில நம்ம சுனில் பாகவதர் கூட இருக்க போயிருந்தார். சிவராமகிருஷ்ணன் அதோட சிவராம் இப்போ இங்கே குழம்பத்தில் பஜனையில் ஈடுபடுறது. எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் இங்கே பஜனை உண்டு. இங்கே மோஸ்ட்லி கிருஷ்ண யஜுர்வேதம் தான் எல்லாரும். சாமவேதிகள் ரொம்ப ரேர், ஒரு 3-4 ஃபேமிலியாக இருந்தால் பாக்கியெல்லாம் கிருஷ்ண யஜுர்வேதம். പിന്നെ ചൊല്ലിപ്പോച്ചുന്നാൽ ഗോത്രം ചൊല്ലിപ്പോച്ചുന്നാൽ അന്ത പക്കം അന്ത വൈദിക അത് മുഴുവൻ കാശ്യപ ഗോത്രമായിരുന്നു. ഇங்கே ഭാരദ്വാജ ഗോത്രം ശ്രീവത്സ ഗോത്രം தான் മാക്സിമം. പിന്നെ ഹരിത ഗോത്രം. ബാക്കിയുള്ള ഗോത്രം എനിക്ക് തിരിഞ്ഞ മാതിരി തെരിഞ്ഞിട്ടില്ല. ഭാരദ്വാജം, ശ്രീവത്സം, ഹരിത ഗോത്രം ഇത് 3 ഉണ്ട്. நான் சொன்ன வைதிகால் அந்த அதுவும் ஃபுல்லாகவே கன்றமாணிக்கம் காஷ்யப கோத்திரம்.
അടിമക്കാവ് മോസ്റ്റ്ലി എല്ലാവർക്കും ഇത് നമ്മ മുണപ്പള്ളിക്കാവുമുണ്ട്, പല്ലശ്ശേനിയും ഇருக்கு. പിന്നെ ഞാൻ சொன்ன இந்த വലിയ ഫാമിലി അവൾക്ക് എല്ലാവർക്കും இந்த വടക്കന്തരല്ല കരുകോടിയിൽ ഒരു കാമാക്ഷിയമ്മ കൊണ്ടിருக்கு. അതാണ് ബാക്കി ഇங்கே മോസ്റ്റ് ഉള്ളവൾക്ക് പല്ലശ്ശേനി, முனப்பள்ளிக்காவு, பெருவம்பு. நான் சொன்ன மாதிரி இந்த இங்கே இப்போ கிராமத்தில் காரியங்கள் கோவில் காரியம் எல்லாம் நடக்குது. எக்ஸ்க்ளூசிவ்லி நம்ம குழம்புநகர பிராமண சமூகம் தான் நடத்துறது. கோவில் காரியம் நடத்துறது. அந்த காலத்துலேருந்தே இங்கே இப்போ 2 ஸ்கூல் இருக்குது. ஒரு எல்பி ஸ்கூலும் இருக்குது, ஒரு ஹை ஸ்கூலும் இருக்குது. இந்த ஹை ஸ்கூல் நம்ம இது அந்த தேவஸ்வம் ஸ்தலமாக இருந்து அந்த காலத்தில் நம்ம இங்கே குழந்தை எல்லாருக்கும் படிக்கிறதுக்கு சௌகரியம்ட்டு நம்ம சமூகம்தான் அவளுக்கு அங்கே ஹை ஸ்கூல் கட்டக்க கொடுத்து. அப்போ அங்கேருந்து அந்த காலத்தில் என்ன ஃபஸ்ட் ஃபார்ம் சொல்லி ஃபஸ்ட் ஃபார்ம்லேருந்து அது வரைக்கும் இருந்தது. அப்போ அந்த சின்ன குழந்தைகளெல்லாம் இங்கேருந்து ரொம்ப தூரம் இந்த தென்றங்காடு அந்த பக்கம்லாம் போகணும். இப்போ அதை ஃபீட் பண்ணதுக்கு என்ன பண்ணால் சமூகமே ஒரு ஸ்கூல் தொடங்கினாங்க 1951. இப்போவும் அது நாங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கோம். அது இங்கே இருக்கிற எல்பி ஸ்கூல் குழம்புநகர பிராமண சமூகத்தோடு வழியாக்கும். என்னோட பேர் ஸ்ரீகாந்த். இங்கே 3 கோவில், லக்ஷ்மி நாராயண சுவாமி, கணபதி, அங்கே விஷாலாட்சி சமேத விஸ்வேஸ்வர. അപ്പോൾ ലക്ഷ്മി നാരായണ സ്വാമി കോവിലിൽ ലക്ഷ്മി നാരായണർക്കുള്ള എല്ലാ വഴിപാടും ഏകദേശം പായസം, അലങ്കാരം, അർച്ചന, அப்படி എല്ലാ വഴിപാടും നടത്തിയിട്ട് പോയിട്ടിருக்கு. അതേപോലെ அதுக்கு ഓരോരുത്തർക്കും ഓരോ വിധത്തിലാണ് ഗുണങ്ങൾ കിടച്ചിട്ടിருக்கு. അതേപോലെ വിശാലാക്ഷി സമേത വിശ്വേശ്വര സ്വാമി, ശിവനോട് അതിനതും, മുരുകൻ, ഗണപതി, അയ്യപ്പൻ ജ്യോതിസ്വരൂപനായിട്ടാക്കാം. അപ്പോൾ അങ്ങയ്ക്ക് എല്ലാ വഴിപാടുകളും വാവാക്കാൻ തനതാന എല്ലാ വഴിപാടുകളും ഇങ്ങനെ നടന്നു പോയിട്ടിருக்கு. അതേപോലെ ഗണപതിക്ക് മോദകം മെയിനാன വഴിപാട്, എല്ലാ സങ്കടഹരചതുർത്ഥിക്കും 1008 കൊഴക്കട്ടை അങ്ങനെ നടന്നു വന്നിട്ടിருக்கு. ഇപ്പോൾ മാസത്തിൽ ഒരുക്ക നടക്കുന്നത്. പിന്നാലെ എല്ലാ നാളേക്കും നടന്നിട്ടിരുന്നത് ഇപ്പോൾ മാസത്തിൽ ഒരുക്ക സങ്കടഹരചതുർത്ഥി വന്നേക്ക് അങ്ങ് മോദകം വഴിപാട് നടക്കാറ്. ഗണപതിക്കും അതുപോലെ ഓരോരുത്തരോട് യുക്തിക്കും സാഹചര്യത്തിനനുസരിച്ച് എന്നാ വഴിപാട് വന്ന് എല്ലാം അങ്ങ് നടന്നു പോയിട്ടിருக்கு. അതോടെ തന്നെ ഗുണങ്ങൾ ഓരോരുത്തർക്ക് കടച്ചിട്ടും ഇരിക്കും. കോവിൽ സമയം കാർത്താല 5:30 തൊട്ട് 9 മണി വരെ, സായങ്കാലം 5:30 തൊട്ട് 7:30 വരെ. കൊഴമന്നം റൂട്ട്, കൊഴമന്നം ജംഗ്ഷനിലേന്ന് കോട്ടായി പോகிற റൂട്ടിൽ CA ഹൈസ്കൂൾ ലാൻഡ്മാർക്കിൽ CA ഹൈസ്കൂളോട് റൈറ്റ് സൈഡ് ഉള്ളിലേക്കുള്ള ഗ്രാമമാണ്. പാലക്കാടിലേന്ന് ഒരു 14 കിലോമീറ്റർ, 55 കിലോമീറ്റർ இருக்கும் திருச்சூர்லேருந்து. நமஸ்காரம், என்னோடய பேர் ஸ்ரீராம். நான் இப்போது கரண்ட்டாக இந்த மேனேஜிங் ட்ரஸ்டியாக பார்த்துட்டுருக்கேன் இந்த கோயில் காரியங்கள்லாம். 2023க்கு முன்னாடி வரைக்கும் மாமா பார்த்துட்டு இருந்தா. நம்ம அப்போ அசோசியேஷன் ஆஃப் பீப்புளாக இருந்தது, வித்தவுட் எனி ரெஜிஸ்டர்டு ஃபார்மேஷனாக இருந்தது. பின்ன 2023க்கு அப்புறம் நம்ம இந்த பிராமண சமூகத்தை ஒரு ட்ரஸ்ட்டாக ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு இன்னைக்கு வரைக்கும் நடத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ ப்ராப்பராக லீகல் ட்ரஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி எங்களோட எல்லா விதமான கோயில் காரியங்கள் அது எல்லாமே எல்லாருக்கும் சர்க்குலேஷன் பண்ணுறது, வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணி, ஸோ அப்படி எல்லாருக்கும் என்ன நடக்கிறது கிராமத்தில் தெரியணுங்கிறதுக்காக, எல்லாருக்கும் பழையபடி திருச்சி இங்கே வரணுங்கிறதுக்காக நம்ம எல்லா விதமான சௌகரியமும் இன்றைக்கி டிஜிட்டல் முறையில் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி எல்லாருக்கும் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போது கரண்ட்லி குழம்பந்தம் அக்ரஹாரம் பிராமண சமூகம் இஸ் எ ரெஜிஸ்டர்ட் ட்ரஸ்ட். இந்த ட்ரஸ்ட்டு தான் இப்போ ஆக்சுவலாக ரன் பண்ணிகிட்டுருக்கு. எங்கூட 11 பேர் இருக்கா ட்ரஸ்ட்டில் கமிட்டி மெம்பர்ஸு. ஸோ இந்த 11 மெம்பர்ஸ் டீம் தான் இப்போது இந்த கம்ப்ளீட் இதை மேனேஜ் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அது எங்களோட ட்ரஸ்ட் ஃபார்மேஷன் 2023 ஆனதுக்கப்புறமா நாங்கள் ஒரு சமூக மடம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணினோம். ஸோ அந்த சமூக மடம் கோயிலோட வடக்கு பாகத்தில் இருக்குது. ஸோ அந்த சமூக மடத்தில் தான் இப்போ எல்லா ப்ரோக்ராம்ஸு எல்லோரும் வந்தால் ஸ்டே பண்ணுறதுக்கு அதுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸும் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அந்த சமூக மடம் 2024 தொடங்கி 25 ஒரு வருஷத்தில் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி முடித்தோம். போன வருஷம் நம்ம பிரதிஷ்டா தினத்தோடு அதனோட கும்பாபிஷேகம் கிரகப்பிரவேசமும் நடத்தினோம். இப்போ எங்களுக்கு கடைசி ஃபேஸ் ஆஃப் ஒர்க் நடந்துட்டுருக்கு, கிச்சன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸு. ஸோ இப்போ அதுவும் முடிஞ்சதுன்னா இட் வில் பி அ ஃபுல் ஃப்ளெஜ்டு சமூக மடம் ப்ளஸ் மண்டபம் ஆகிடும். ஓகே. ஸோ இந்த சமூக மடத்தில் எல்லா விதமான ஃபங்க்ஷன்ஸும் நடத்துகிற அளவுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸும் அதில் இருக்குது. அலாங் வித் த ரூம் ஒரு பெரிய ஹால் இருக்குது, மேலே ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெரிய ஹால் இருக்குது வித் அ கெப்பாசிட்டி ஆஃப் 150 பீப்புள் உட்கார்ற அளவுக்கு.
ப்ளஸ் நமக்கு ஒரு போஜன் ஹாலும் ஃப்ரண்ட் சைடில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் பெரிய கிச்சனும் பேக் சைடில் கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ கரண்ட்லி நடந்துட்டுருக்கு. ஸோ எந்த விதமான ஒரு கல்யாணமோ ஒரு சாதா ஃபங்க்ஷன்ஸோ நம்மளால் இதில் நடத்த முடியும். அந்த அளவுக்கான எல்லா ப்ரிப்பரேஷன்ஸும் அதில் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ. பக்தாள் எல்லாம் வெளியூருக்கு போய் ஜீவிதத்துக்காக அவளுக்கு நிர்பந்தமாக போக வந்ததுனால அந்த பக்தாள் அத்தனை பேரும் அந்த லட்சுமி நாராயண சுவாமியை சேவிக்க வண்ணம் போது அவளுக்கு வந்து போறதுக்கு சௌகரியம் இல்லைன்னா நம்மள்கிட்ட இருக்கிற குறையா மாறிடும். அதனால அந்த பக்தாள் எல்லாம் அங்க வந்து இருந்து 2-3 நாளைக்கு இருந்து சேவிச்சு போறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் வேணும்னு பக்தாளுடைய சமூகமே நினைக்க ஆரம்பிச்சு விட்டு, அப்படி ஆரம்பிச்சா காலத்தை ஒட்டி நாம அதெல்லாம் அதுக்கு வேண்டியதான ஸ்தலத்தை நிர்மாணம் பண்றதுன்னா அது வெறுமனே மனசுல சக்தி இருந்தா வராது, தனமும் சேர்ந்து இருந்தா தான் வரும். அதனால என்ன வேணும் தெரியுமோ, உனக்கு தனம் கிடைச்சதே அவருடைய அனுகிரகத்தினால, அவர் கொடுத்த தனத்திலேருந்து நீ ஒரு தனம் எனக்கு கொடுக்கணும். அப்பதான் பக்தாள் எல்லாம் அவருடைய அபிநயத்தை அபிலஷிதார்த்த சித்தி ஏற்படுத்தினா அந்த லட்சுமி நாராயண சுவாமியை சந்தோஷப்படுவார். அப்படி ஒரு சந்தர்ப்பம் இப்ப கிடைச்சிருக்கு. அதனால என்ன வேணும், ஆறுட்ட தனம் இருக்கோ இல்லையோ என்னுடைய பங்கு, எனக்கு அந்த பகவான் அனுகிரகத்துல நெருங்கனா இருக்கு, அதுல ஒரு பங்கு பக்தாளுடைய சௌகரியத்துக்காக அவ அந்த சுவாமிய சேவனம் பண்றதுக்கு அங்க வந்து தங்கறதுக்கு ஒரு இடத்தை நாம கட்டி கொடுக்கறதுன்னு நம்முடைய தர்மம். தனம் இருக்க அது நாம இல்லாம சேர்த்து தான் கொண்டு வரணுமே தவிர அந்த தானா பணம் வராது. அதுக்கு நம்மளுடைய உற்சாகமான ஒரு மனோபாவம் இருக்க, அதாவது அதை நல்லா கொண்டு வரதுக்கு வேண்டியதான தன சகாயம் ஆளால பண்ண முடியுமோ அவர் அதை கொடுத்து பண்ணினா சீக்கிரமா அந்த அந்த அபிலஷிதார்த்த சித்தி சொன்னேனே, எதை நாம அபிலாஷையா வச்சிருந்திருப்பானோ அது நடைமுறைப்படுத்தணுமே, அதுக்கு நமக்கு கிடைக்கும். அதனால அத்தனை பேரும் தனசகாயம் மட்டும் இல்லை, உபகாரம் பல வழியில உபகாரமும் இதெல்லாம் பண்ணலாம். அது பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். இந்த லட்சுமி நாராயணுடைய அனுகிரகம் பூர்ணமா உங்களுக்கு வரும். நீங்க தானம் கொடுத்தவாளுக்கு டபுளா தனப்பிராப்தியும் வரும். அப்படி ஒரு விசேஷம் உண்டு. அதை நீங்கள் எல்லாரும் செய்யணும்னு அந்த இதுல இருக்க பக்தாளுடைய ஒருத்தன் நான் அந்த லட்சுமி நாராயணன் பிரார்த்திக்கிறேன்.